2024 2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. யா ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த லாஸ்ட் மினிட் இன்வைட்ல எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, நன்றி. வெரி மச் தேங்க்யூ. அண்ட் ஸோ நான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், அனலி படத்தோட ப்ரொடியூசர் சிந்தியா லுடே. அண்ட் இது இந்தியாவில் என்னோட 3வது ப்ரொடக்ஷன். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ கைஸ் வேர் ஹியர் லைக் என்னோட ஃபஸ்ட்டு 2 படத்துக்கும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அருணாசிரமம், செகண்ட் தினசரி, தேர்டு அனலி பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து நான் ப்ரொடியூசர் ப்ளஸ் வந்து நான் லீட் பண்ணியிருக்கேன், லீட் ரோலு. அதுக்கப்புறம் ஹீரோலாம் கிடையாது, அதுக்கு பதிலாக வில்லன் தான் நிறையா இருக்காங்க இந்த மூவியில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஒரு செக் 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 யா, ஐ திங்க் இட்ஸ் குட். ஸோ யா, இது என்னோட 3வது படம், 3வது ப்ரொடக்ஷன், 3வது லீட் பண்ணியிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மூவிக்கு. ஸோ இந்த மூவி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ இது 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 வந்து இந்த மூவியோட ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் இந்த ட்ரெய்லர். மற்ற படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லணுன்னா, இந்தியாவில் ஏன் இந்தியன் சினிமா இல்லைன்னா ஐ வில் சே லைக் ஹாலிவுட், இல்லைன்னா உலகத்தில் எல்லா எல்லா இடத்துலையும் சினிமாலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கண்டெய்னர் யார்டில் செட்டு போட்டு பண்ணது நாங்கள், எங்கள் ப்ரொடக்ஷன் தான். ஸோ கண்டெய்னர் தௌசண்ட்ஸ் ஆஃப் 10,000 கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு இட்ஸ் அ மேஸ் செட், ரொம்ப பெரிய செட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப பெரிய செட்டு போட்டு நான் எவ்வளோ 30 டேஸாக அந்த செட்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க. நான் 30 டேஸ்னால் உங்களுக்கு தெரியும், நிறையா கால்ஷீட்ஸ்லாம் போயிருக்கோம். அப்புறம் நிறைய வேறு இதெல்லாம் பண்ணி, அது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி. செகண்ட் வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட்டு மூவின்னு சொல்லுவாங்க தமிழில். முன்னாடி வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ, ஐ டோன்ட் நோ, இந்தியன் சினிமாவில் லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நான் கற்றுட்ருக்கேன். சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங், யா. ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர். நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, மேடம் நான் 30 இயர்ஸாக எத்தனையோ பேர்த்த பண்ணியிருக்கேன், ரஜினி சார் அவங்கவுங்கன்னு எல்லாரும் பண்ணியிருக்கேன். அவங்க அதாவது கேப்டன் அவர் கூட இவர் தான் ட்ரெயின் பண்ணாராம். ஏன்னா ரொம்ப அக்ரெசிவ் ட்ரைனிங். அது இப்போல்லாம் எனக்கு கிடைக்காது. கலைமாமணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண எனக்கு கிடச்சிச்சு. ஐம் ஸோ லக்கி தட் நான் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு 5 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே. அது ஏன்னா எல்லாமே ரோப் ஷாட்ஸ் எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து பறந்து அடிச்சிருக்கிறதுலாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு 3-4 டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட, ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே. அதுக்கு முன்னாடி நான் யூஎஸில் வந்து உங்களுக்கே தெரியும், ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, இந்தியன் சிட்டிசனில் யூஎஸ்ஏ சிட்டிசன். ஸோ அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர்கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்ரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் 2 இயர்ஸு. ஸோ அது எனக்கு யூஸ் ஆச்சு. எனக்கு அந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்கே சுப்பராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ டிட் ரியலி ப்ரிட்டி குட். அப்புறம் ஸோ அந்த ட்ரைனிங், அப்புறம் இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்னோட விஷயம் சொல்லணும்னா, ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலே சொல்லுவேன். ஏன் வேர்ல்டில் நிறையா எனக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன். இந்தியன் சினிமா லாஸ்ட் 3-4 இயர்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ அது வேணாம், டூப் வச்சு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டூப்புன்னு சொல்லலாம், அங்கே பாடி டபுள்னு சொல்லுவோம் யூஎஸ்ஏல. ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு. என்ன ஷாட்டுன்னா,
அப்சைட் டவுன் அதாவது தலைகீழ தொங்க விட்டு அ இது பண்றது. ஸோ அந்த வில்லன்ங்க வந்து ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த அந்த லீட் ரோல்ல அவங்க நான் என்னோட போர்ஷன வந்து அவங்கள வந்து இது பண்ணி தலைகீழ தொங்க விட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது காமிக்க மாட்டோம். பட் தொங்குறது. ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ் அதாவது டூப்பே போடாம ஐ டிட் ஆன் மை ஓன். அப்ப கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம், "மேடம் எதுக்கு மேடம் பண்றீங்க? ரிஸ்க் எடுக்காதீங்க. வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு. "இல்ல நான் பண்ணி தான் ஆவேன். இது எனக்கு பண்ணணும்னு." ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஈவன் மாஸ்டர் கூட சொன்னாரு. யூசுவலா அம் மேல் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாரி ஷாட் இருந்துச்சுன்னா, பேக்ல காமிச்சுட்டுருங்க. டூப்ப போடுங்க. நான் பண்ணல அப்படின்னு சொல்லிருவாங்களாம். ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணும்னு. பட் ஐ டிட் இட். ஏன்னா வந்து எனக்கு அந்த இது ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும். பேக்லேருந்து காமிப்பாங்க தெரிஞ்சிடும். ஸோ ஐ வாண்டட் டு ஹேவ் இட் லைக் ஃபுல்லா என்ன காமிச்சு நான் தான் பண்றேன் அப்படின்னு தெரியணும்னு. ஸோ அது அ அது பண்ணிட்டு ஷேக் பண்ணுவாங்க. அதில நான் திருப்பி வந்து எஸ்கேப் ஆயி போகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷன்ல. அப்புறம் வேற எல்லாம் சொல்லணும்னா, ஐ ஹேவ் மோர் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இந்த மூவி. எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஐ மீன் ஹையர் பண்ணி இந்த படத்துல பண்ணோம். எல்லாருமே வந்து தே லைக் டு வொர்க் வித் இன் மை புரொடக்ஷன். அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பெர்சன் நெனைக்கிறேன். ஏன்னா, என்னோட தினசரி மூவின்னு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தினசரி நானு ஸ்ரீகாந்த் ஹீரோ. அ அப்புறம் இளையராஜா சார் மியூசிக் எனக்கு போட்டாரு. அப்புறம் எல்லாருமே நல்லா தே ஆர் லைக் வெல் அ எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதுல இருப்பாங்க. அதே மாரி இதுலயும் நெறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்கோம். அம் சக்தி வாசுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வாசு டைரக்டர் பி. வாசுவோட சன்னு. அ அவரு வந்து அ ரொம்ப வருஷம் கழிச்சு என்ட்ரி குடுக்குறாரு இந்த தமிழ் சினிமால. 15 இயர்ஸா இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ என்ட்ரி நம்ம படத்துல தான் வில்லனா ஆறாரு. வில்லனா நீங்க பார்த்துருப்பீங்களா? ஸோ அவர் தான் மெயின் வில்லன். அதுக்கப்புறம் வந்து அம் அம் பேன் இண்டியா ஆக்டர் வந்து அபிஷேக் வாட் இஸ் ஹிஸ் நேம்? கபீர் சிங், கபீர் ஜுஹான் சிங். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் தி வில்லன். ஸோ அவங்க 3 பேர் தான் மெயின் இதுல. அவரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அபிஷேக்ன்னு சொல்லிட்டு அவரு மலையாளம், தமிழ்லாம் பண்றவரு. ஸோ எங்க பேன் இண்டியா ஆக்டர்னா கபீர். ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே பண்றவரு. ஸோ அவங்க ஸோ தே 3 பில்லர்ஸ் இன் திஸ் மூவி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தே டிட் வெரி குட். அண்ட் தென் அம் என் கூட சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டா ம் இவங்க குமரவேல் அப்படின்னு ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்ல இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டிரெக்டர் அண்ட் தென் பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரு இருக்காரு. அப்புறம் ஜென்சன் திவாகர்ன்னு சொல்லிட்டு இந்த லப்பர் பந்துன்னு சொல்ற மாரி அவளு. அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஷி இஸ் டூயிங் லைக் இந்த மாரிலாம் போர்ஷன் வராங்க. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த அவங்க எல்லாருமே வில்லன் கேங்கு. ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் அப்புறம் ஒரு சின்ன குழந்தை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ வெரி குட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. அப்புறம் போலீஸ் மேனா வர்கீஸ் மேத்யூ வர்கீஸ்ன்னு ஒருத்தர். அப்புறம் அசோக் பாண்டியன்னு சொல்லிட்டு ஆர்மி இதில இருப்பாரு. ஸோ இந்த மாரி நெறைய எல்லாருமே வெல் நான் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹைலைட்ஸ் ஆஃப் த மூவி. அதே டைம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு அ ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லர பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆ நேத்து தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். அதில சில காமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "என்ன கதை படத்தோட முழு கதையுமே ட்ரெய்லரா போட்ட மாரி இருக்கு" அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். இது வந்து ஆம் இந்த கதையோட இதே வந்து வேற. ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ, அந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஒரு பிளாட் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா, அது கடைசியில அந்த பிளாட் வந்து அந்த கடைசியில தான் தெரியும். அதுவரைக்கும் அவங்க தியேட்டர்ல உட்கார்ந்து தான் ஆகணும். அந்த மாரி ஒரு இது. மோஸ்ட்லி இப்ப வர மூவிஸ்லாம் ஸ்டோரீஸே இருக்கிறதில்ல. ஸோ இந்த நம்ம மூவில வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு. அது வந்து அது எதுக்கு எதுக்கு சர்ப்ரைஸா என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒரு த்ரில்லிங். ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும். வெறும் ஆக்ஷன் மூவி இல்ல. இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கடைசில தான் அந்த பிளாட் வில் பி ஓப்பன்ட். என்ன அதுக்கு என்ன ஏன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோனே எனக்கு ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தது. இப்போ நாங்க சென்சார்ல முடிச்சுட்டோம். அ நான் ப்ரிவ்யூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன். பட் சென்சார் வந்து ஃபைனல் கட் இப்படி லேட் ஆயிட்டு இருக்கனால பிகாஸ் ஐ அம் ரிலீசிங் ஆன் 2nd. அதனால இது ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம். அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிட்டு, நாங்க மட்டும் தனியா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கலாம். அதுக்கப்புறம் தென் வில் டூ அனதர் ஒன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பிகாஸ் வி ஆர் வெரி க்ளோஸ் டூ ரிலீஸ். 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்றனால வி டோன்ட் நோ வி ஹேவ் மோர் டைம் அதனால. ஆம்
ஸோ இதுதான் அந்த மூவியோடது. ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வாட் எல்ஸ்? சின்ன என்ன மாரி சின்ன படத்துக்கு அதுவே பெருசுங்க. அது நான்லாம் 100 எனக்கு பெருசு குடுக்குறது. அவங்க இவ்வளோ குடுக்குறாங்கன்னா, ஐ பிகாஸ் நாங்க 2nd அன்னைக்கு ரிலீஸ் பண்றனால, ஆம் 9த் வந்து அவரு விஜய் அவரோடது வருது. 10th வந்து சிவகார்த்திகேயனோடது வருதுல்ல. ஸோ அவங்க 2 பேத்துதும் என்னோட எய்ம் என்னன்னா, அந்த இது நடக்கும் கண்டிப்பா. என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கே கன்டின்யூ ஆகும். அவங்க தியேட்டர்ஸுக்கு நான் கம்பீட் பண்ணுவேன். அதுல இருக்கேன் நானு கண்டிப்பா. ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாரி. பிகாஸ் ஆமா. அடிச்சு சொல்றேன். சீரியஸா சொல்றேன். எழுதுங்க. இத ஃபர்ஸ்ட் எழுதுங்க நீங்க. உண்மையா சொல்றேன். அது எங்க எங்க ஸ்டாண்டீஸ் தியேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டீஸ் தியேட்டர்ல வைப்பாங்களே எல்லாத்துலயும். அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகி, அந்த பக்கம் பிரகாஷ் எங்களுது நடுவுல. ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு? மேடம் அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்க கூட கம்பீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆர்டிஸ்ட் கிட்ட. அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். நடக்கும் பாருங்க. ஒரு நாள் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. என்ன ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னோட புரொடக்ஷன்ல நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி ஒரு தடவ இதுல கூட சொல்லியிருந்தேன். இது கண்டிப்பா நடக்கும். என்னோட புரொடக்ஷன்ல அவர் நடிப்பார். இது வந்து சில இதுல சொல்லுவாங்கல்ல, எப்படி நடக்கும்? ஏது நடக்கும்னு? நடக்கும். அது எப்படி நடக்கும்னு தெரியாது. நடக்கும். வருவாருங்க. கண்டிப்பா வருவாரு. நீங்க வேணா பாருங்க. எனக்கு தெரியும். அது தெரிஞ்சால தான் நான் சொல்றேன். ஆ? இல்லைங்க. எனக்கு இங்கேயே ஏங்க ரிலீஸ் நான் வச்சுக்கிட்டு எங்கங்க நான் ஃபுல்லா 24 ஹவர்ஸும் எனக்கு பத்த மாட்டேங்குதுங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், பப்ளிசிட்டி பார்க்குறேன். அங்க ரிலீஸுக்கு பார்த்துட்டு இருக்கேன். தியேட்டர்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன். அவங்க ரெஜெண்ட் கிட்ட மாத்தி மாத்தி பேசிட்டு எத்தன வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப டெக்னிக்கலா வேற. ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு அது ரொம்ப கஷ்டம். நான் என்னோட தான் பார்ப்பேன். அடுத்தவங்களது நல்லா பார்ப்பேன். படம் ஆக்ஷன் பிளாக்ல பண்ணிருக்கீங்க. இது விக்ரம் கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வாவ்! ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க இது. இந்த விஷயம் சொல்றீங்க. அவங்க படத்த கூட என் படத்த கம்பேர் பண்றீங்களே! நான்லாம் ஒரு சின்ன ப்ரொடியூசர். ஆனா நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சேன். எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ, அப்பயே பட்ஜெட் பெருசாயிருச்சு. பிகாஸ் அந்த டைரக்டர் வந்து, "நீங்க இந்த செட்டு போட்டா தான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சுல வரும்" அப்படின்ட்டாரு. நானு செட்டு போடாம பார்த்துக்கோங்கன்னு. இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாரி ஆல்மோஸ்ட் 2000 பீப்பிள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு. லேபர்ஸே. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இது. அதனால தான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்க அப்படி சொன்னோனே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்க அவங்க படத்த கூட இது பண்ணி ஆனா இது அந்த மாரி அ செட்டு போட்டு பயங்கரமா காமிச்சு ஆனா கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இல்ல இது. அ நான் உண்மையாவே சொல்லிடுறேன். ஒரு 2, 3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா? ஒரு விஷயத்துக்காக அவர் தேடிட்டு இருப்பாரு. அந்த மாரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னதான் இருக்கும்? என்னதான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு அ போர் அடிக்குதுன்னு நெனைக்க மாட்டாங்க. இது முடிச்சுட்டு 2 ஹவர்ஸ் படம். 2 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ். அது பார்த்துட்டு தான் வெளியவே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளிய போக முடியாது. அந்த மாரி. நான் அதனால நீங்க ப்ரொடியூசரா இருக்கனால கேட்கிறோம். நிறைய சினிமால ப்ரொடியூசரா இருக்கனால கேட்கிறோம். சினிமால வந்து நிறைய ஏமாத்துவாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. அதுக்கு எப்படி மேனேஜ் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு கோடி வந்து மட்டும் நான் ஏங்க இப்படி பப்ளிக்கா கேக்குறீங்க எவ்வளவு கோடினா? நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க. அந்த நம்பர் நானே சொல்றேன். ஆமான்னு. மத்தவங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. நான் வந்து எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்த காரணம், நான் ஒரு பாட்டு பாடணும். ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி ஐ அம் எ சிங்கர். நான் ஃபர்ஸ்ட் படத்திலேயே சொல்லியிருக்கேன். ஆ ஆம் இதுல இங்கிலீஷ்ல பாடுவேன், ஸ்பானிஷ்ல பாடுவேன், அப்புறம் இதுல மத்த லாங்குவேஜ்ல பாடுவேன். திடீர்னு ஒரு தடவ இந்த கோவிட் டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன். எஸ்பெஷலி ராஜா சார் சாங். அதுல ஐ ஃபெல் இன் லவ் வித் தட் சாங்ஸ். அவரோட சாங்கே பாடிட்டு இருப்பேன். அப்படி நினைச்சுட்டே இருப்பேன். எப்படா இவர மீட் பண்ணலாம், மீட் பண்ணலாம். அந்த விஷயம் வந்து மனசுக்குள்ள இருந்து இருந்து சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு போலாம். இந்தியாவுக்கு போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாடலாம் அப்படின்னு. பாட்டுக்கு வந்து இட்ஸ் ஹார்ட். பிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்கரா இல்லைன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது. ஸோ ஐ ட்ரைடு ஓகே நம்ம படம் எடுக்கலாம். ஒரு படம் எடுத்து அந்த இதில பாடலாம்.
அதாவது சினிமான்னே என்னன்னு தெரியாது. மை மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ். இல்ல டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு அது மாரி. அப்புறம் வேர்ல்டு சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட டாட்லாம் ஹி இஸ் இன் சிஏஏல அது மாரி. சிஏஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாரி அந்த மாரி நெறைய சினிமாவே தெரியாதுங்க யாருக்குமே. ஸோ நான் வந்து சினிமால வந்ததுருந்து ஒரு பாட்டு பாடலாம். சரி ஒரு படம் எடுத்தேன்னா, அதுல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலான்னு. அதுல பாடிட்டேன். ஃபர்ஸ்ட் மூவில பாடிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவில அ எனக்கு ஒண்ணுமே தெரியாம வந்தேன். அது மாரி யாரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட வந்து நான் யுஎஸ்ஏ பார்ன் அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இது பிளஸ் எங்க எங்க ஃபேமிலிலலாம் என்னோட பேரண்ட்ஸ்ட்ட நான் காசு வாங்க மாட்டேன். அவங்க குடுப்பாங்க. பட் ஐ வோன்ட் கெட் இட். ஏன்னா நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நெறையா அ அ இதுலலாம் பண்ணுவேன். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. கேப்பிட்டல் வென்ச்சூரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நெறையா பண்ணி இந்த கம்பெனிங்கள இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மீன் வென் ஐ வாஸ் லைக் 15 இயர்ஸ் ஓல்டுலேருந்தே. ஸோ உடனே இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எனக்கு ஓரளவு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனால் சினிமானா என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களாம் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா தே கேன் நாட் சர்வைவ். நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் சர்வைவ் பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல. அதாவது இந்த இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும்ட்டு. அதனால நான் வந்து இந்தியால இந்த சாலியில் இந்த சாயல்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன். என்னை ஏமாத்திட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான் இங்கே தான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஒர்க். அதனால தான் இப்பவும் ஓடிட்டு இருக்கேன். செகண்ட் மூவி எடுத்தேன். நான் யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு நான் சின்ன படம் சின்ன அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு. பண்ணி கொடுத்தாரு. அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தினசரி. அதான் அவர்னால பெரிய ரீச் கிடைச்சது. அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது. ஸோ ரொம்ப நான் லக்கின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துல கஷ்டப்பட்டேன். 2வது படத்துலயும் கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம். ஸோ நான் வந்து தெரியாம என்னை யாருன்னே தெரியாம இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூவிக்காக ஐ டைட் மை ஹேர் பிளாக் கலர் இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ ஸோ என்ன சொல்லுவேன்னா சினிமாவில் வந்து வரணும்னா அஸ் அ ப்ரொடியூசராகவோ அந்த மாதிரின்னா சும்மா அதை வித்துட்டு இதை வித்துட்டு அதை காசை போட்டாங்கன்னா திருப்பியும் அது எடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமா தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நான் 3வது படத்துலையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் லேர்ன் பண்ணிட்டேன். ப்ரொடக்ஷன் சைடில் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்குது. ஸோ அத்தனை பேத்தையும் மேனேஜ் பண்ணணும், இது பண்ணணும். எல்லாத்துலேயுமே தான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினராக இருக்க யூஎஸ்ஏனால இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட கேட்குற காட்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக. நான் சொன்னேன் நான் கடைஞ்ச இடத்த லோக்கலு அதெல்லாம் எங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீ இங்கே இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டுலாம் பேச முடியாது. இப்போலாம் மேடம் இங்கே இருக்கிறவங்களே கொடுத்துருவாங்க உங்களுக்கு, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்குமே எங்கள் கம்பெனியில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல்லாக செட்டில்மெண்ட்டு. மற்றவங்க கூட சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் ஃபுல்லாக அன்னன்னைக்கே கொடுத்துட்றீங்க பேட்டாலாம் அப்படின்னு. நாங்கள் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே இதுவே வைக்க மாட்டோம். அந்த மாதிரி 3rd மூவியும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க ஒர்க்கை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணாலே அது சரி வராதுல்ல. அதனால இந்த படத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன அந்த ட்ரோல் பண்ணி சரி இவங்கள போய் ட்ரோல் பண்ணோம். அதனால தான் ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ரோல் பண்ணதுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு போன போன February 15th தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன். அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூஜை போட்டாச்சு. இந்த டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன். இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். ஸோ நான் ஐ ப்ரூவ்ட். இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருப்ப உங்களுக்கு தெரியும். நிஜமாவே இங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. வேணாங்க. நான் வேற இப்ப ரொம்ப இச்சியா இருக்கு த்ரோட்டு. அது
இந்த படத்துல வந்து 3 சாங் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த ஹீரோயினுக்கு சாங் ஒண்ணு, அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு, அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டியேஷன். நான் பாடல. எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலைக்கு நான் பாடல. நான் அடுத்தது வந்து அ அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஜி. பிரகாஷ் ஹையர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். அவர் இதுல நான் பாடுவேன் கண்டிப்பா. நான் அவரோட பொண்ணு மாரி சார். அதனால நான் வந்து அம் நான் இப்ப நான் இந்த ரிலீஸ்க்குள்ள அவர்கிட்ட போய் ஒரு பிளெஸிங் வாங்குவேன். இல்ல நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன். ஆனா ஏன் பண்ணலன்னா, இது இது கொஞ்சம் ஒரு யூத் டைப்பான மூவி. ஸோ அவரு போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற யூத்துக்கு பிடிக்குமான்னு தெரியல. லாஸ்ட் டைமே அப்படி சொல்லிட்டாங்க. அதனால தான். ஐயோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. அவரு அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்லைங்க. அவரோட நான் பயங்கரமான இதுங்க. இப்படி சொன்னீங்கனாலே நீங்க வெளியில போனா நான் கவனிக்க இல்லைங்க. அப்படிலாம் இல்லைங்க. அவர பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவர் மட்டும் எதுவும் சொன்னீங்கன்னா என்னால தாங்க முடியாது. யார சொன்னி யா எந்த கான்ஃபரன்ஸ்ல 2 வருஷம் கழிச்சு விஜய் சார் உங்க பண்ண ஆக்ட் சொன்னாரு? 2000 2026 ஏப்ரல் எலெக்ஷனா? மே, ஜூன்ல ரிசல்ட் வருமா? நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்கும் அது, அவ்வளவுதான். நான் வந்து கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க? அத வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 இயர்ஸ் என்னோட இதுல நடிப்பேன், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்புறம் பேசுவீங்க நீங்க. வேற சொல்லுங்க. தேங்க்யூ. போதும் மேடம்.